நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்வித்துறையில் அறிவியலின் வளர்ச்சி பற்றி திருமதி கவிதா அவர்கள் வழங்குவதை கேட்போம். வணக்கம் நேயர்களே, நான் உங்க குட்டி RJ சர்வேஸ்வரன் பேசுறேன். இப்போ நாம் ஒரு மிஸ் கிட்ட எப்படி அறிவியல் பூர்வமா கல்வி கற்கிறது அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போலாமா? கல்வியில் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்கு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கல்வி மேம்பாட்டிற்கு தொழில்நுட்ப கருவிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஏன்னா கல்வி முறையில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் கல்வி மேம்பாட்டிற்கும் பள்ளிகளுக்கு தேவையான சரியான தொழில்நுட்ப கருவிகளை தேர்ந்தெடுப்பதும் இந்த கற்றல் கற்பித்தல் மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்ப சாதனம் என்பதை தெரிந்து கொண்டோம். தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல் தொடர்பு நுட்பங்களை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது தகவல் தொடர்பு நுட்பங்கள் பயன்படுத்தி தகவல்களை மின்னணு தொடர்பு மூலம் பிறருக்கு அனுப்புதல்ல, சேமித்தல்ல, புதிதாக உருவாக்குதல்ல, வெளிப்படுத்துதல்ல, பரிமாறிக்கொள்ளுதல்ல. தகவல் தொடர்பு நுட்பம் எப்படி பயன்படுவது? இந்த தொழில்நுட்பத்துல வானொலி, தொலைக்காட்சி, படக்காட்சி, DVD, தொலைபேசி, செயற்கைக்கோள், கணினி, அதை சார்ந்த மென்பொருள்கள் அனைத்திலையும் இந்த தகவல் தொடர்பு நுட்பம் பயன்படுத்துகிறது. படக்காட்சி மூலம் கலந்தாய்வு, இமெயில், ஃப்ளக்ஸ் உள்ளிட்ட கருவிகளும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது எல்லா கற்றல் கற்பித்தல் மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பமாகவும் பயன்படுகிறது. தகவல் பரிமாற்ற காலத்திற்கு தகுந்தாற்போல் கல்வியை வழங்க நவீன தகவல் தொடர்பு நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம். இதுல கல்வியாளர்கள், முதல்வர்கள், ஆசிரியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழில் நுணுக்கங்கள், பயிற்சி நிதி, கட்டுமான தேவைகள் ஆகியவற்றிலும் இந்த தகவல் தொடர்பு நுட்பத்தை பயன்படுத்தி சரியான முடிவுகளை எடுக்கிறோம். புதிய மொழியை கற்றுக்கொள்வதை விட புதிய மொழியில கற்பிப்பது போன்ற சிரமமான பணியை இந்த தகவல் பரிமாற்ற மூலம் எளிதில் இந்த பணியை சரியா செய்ய முடியுது. நாடுகளை இணைக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் வகுப்பறையில் மாணவர்கள் பயன்படுத்தும் எல்லா சாதனங்களிலும் இந்த கணினி பயன்படுத்தப்பட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். கல்வியாளர்கள், கொள்கை முடிவெடுப்போர், பாடத்திட்டம் வகுப்போர் ஆகியோருக்கும் இந்த தகவல் தொழில்நுட்பம் பயன்பட்டு வருகிறது. கல்வியில தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் அனைவருக்கும் தேவை என்பதை தெரியும். தகவல் தொழில்நுட்பத்தின் குறிப்பிட்ட பங்கு முழுமையான பலனை பெருக்குதல். விவாதங்கள், இந்த கல்வியில் தொடர்பு தொழில்நுட்பத்தின் விவாதங்கள் நடந்து வருகிறது. அதுல முழுமையான பலனை பெருக்குதல், கல்வித்துறையில் தொடர்பு நுட்பத்தின் தாக்கம், கட்டுரைகள், வலைதளங்கள், கலந்தாய்வுகள் ஆகியவை இந்த கல்வியில் தகவல் தொடர்நுட்ப தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கட்டுரைகள், வலைதளங்கள், கலந்தாய்வுகள் போன்றவைகளையும் இதுல பயன்படுத்துகின்றன. பள்ளிகளில எந்த நோக்கில தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இதுல பார்க்கிறோம். கலந்தாய்வு செய்தல்ல, தினமும் வகுப்பறையில பாடங்கள் ஒளிபரப்படுவதில், குறிப்பிட்ட தலைப்பிலான வானொலி படங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து வழங்கப்பட்டு பிரத்யேக பிரிவினருக்கான இந்த கல்வி தொழில்நுட்பம் பயன்படுகிறது. ஆசிரியருக்கும் உதவிகரமாக இருக்கிறது. பயிற்றுவிக்கும் முறையை மேம்படுத்துவதற்கு, கல்வி கற்கும் திறன் அதிகரிக்கவும், கல்வி கற்கும் வாய்ப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சி, அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பாடங்களை எடுத்துச் செல்லவும் சிறந்த மற்றும் குறைந்த செலவிலான முறை என்பதை இந்த கல்வியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பங்கை தெரிந்து கொண்டோம். தொலைக்காட்சி வானொலியில் கல்வி சேவை எப்படி உள்ளது? கல்வி ஒளிபரப்பில் அவசியம் பற்றி சொல்லுங்க. தனிப்பட்ட கற்பிக்கும் முறையாக இருந்தாலும் தொலைக்காட்சி பாடங்களில் தற்போது ஆசிரியர் பேசுவது மட்டுமின்றி நேயர்களுடன் உரையாடுவது, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது போன்ற பணிகள் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக வழங்கப்படுகிறது.
தொலைக்காட்சி கல்வி ஒளி ஒளிபரப்பில் பாடங்களின் தொகுப்பு மற்றவர்களுக்கு சேர்க்கப்படுகிறது. கல்வி கற்றல் பணி எளிமையாக்கப்படுகிறது. கல்வி ஒளிபரப்பு ஆசியா பசிபிக் பகுதிகளில் பெரும்பளவு பரவி வருவதற்கு காரணம் இந்த தொலைக்காட்சி தான். இந்தியாவில் இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொடர்ந்து கல்வி ஒளிபரப்புகளை செய்து வருகிறது என்பது இந்த கல்வி ஒளிபரப்பு. பாடத்திட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடங்களை ஒளிபரப்பது மட்டுமல்லாமல் கல்வி வாழ்க்கைக்கு எப்படி பல நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது என்பதை இந்த வானொலி முக்கிய பணியாக உள்ளது என்பதை இந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பாகும் எல்லா நிகழ்ச்சிகளுமே கல்வி நிகழ்ச்சிகளாகவே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதனால் வானொலி தொலைக்காட்சி கல்விக்கு எப்படி உதவிகரமாக இருந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறது என்பதை இந்த தகவல் தொடர்பு ஒளிபரப்பின் அவசியத்தை தெரிந்து கொண்டோம். சரிங்க, நல்லா சொன்னீங்க. கற்பித்தல் பணிக்கு வானொலி எப்போது பயன்பாட்டுக்கு வந்தது? வானொலி 1920 இருந்து ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை கல்விக்காக வழங்கி வருகிறது. மேலும் தொலைக்காட்சியும் 1950 இருந்து கல்வி கற்பித்தல் பணிக்கு ஊடகங்கள் வாயிலாக பயன்பட்டு வருகிறதையும் பார்க்கிறோம். அதாவது 3 முறைகளில் ஒளிபரப்புகிறது. வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் நேரடியாக பாடங்களை ஒளிபரப்பு செய்தல், அடுத்து பள்ளி கல்வி அதாவது கல்வியில ஒளிபரப்பு செய்வது போன்றவை இந்த வானொலி தொலைக்காட்சி கல்விக்கு எப்படி உதவுது என்பதை பார்ப்போம். நேரடியாக பாடங்களை நடத்துதல் ஆசிரியர்கள் இல்லாத போதும் மாணவர்களுக்கு கற்பிக்க உதவுகிறது. பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறது. கல்வி கற்கும் உபகரணங்கள் இல்லாத போதும் இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமூகம், நாடு, உலகம் தழுவிய பொதுவான கல்வி நிகழ்ச்சிகள், பொதுவான மற்றும் முறைசாரா கல்வி வசதிகளையும் இந்த வானொலி மூலம் பள்ளி கல்வி பாடங்கள் பெரிதும் நடத்துவதற்கு உதவி செய்கிறது. அதாவது கணினி அறிவியல் பல்கலைக்கழகங்களும் இந்த வானொலி தொலைக்காட்சி கல்வி மூலம் மாணவர்களுக்கு கற்க பெரிதும் உதவுகிறது. சைனாவில் 44 வானொலி தொலைக்காட்சி பல்கலைக்கழகங்கள், இந்தோனேசியாவில் டெர்புகா பல்கலைக்கழகம் போன்றவை அதிக மக்களை அடைவதற்காகவும் இம்முறை பள்ளி கல்வி ஒளிபரப்பு மூலம் புத்தகங்கள் ஒளிநாடாக்களையும் சேர்த்து பயன்படுத்தி கல்வி மூலம் மாணவர்கள் கற்றலை ஊக்குவிக்கப்படுத்துகிறது. இந்த முறை மூலம் வகுப்பறை ஆசிரியர்களுக்கு மாற்றாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, பள்ளி கல்வி முறையை நம்ம நல்முறையில் செயல்படுத்த உறுதுணையாக இருக்குது. ஆசிரியர்கள் ஒளிபரப்புகளை தங்கள் பாடத்திட்டத்தில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் வளர்ந்து வரும் நாடுகளில் பள்ளி கல்வி ஒளிபரப்பு மத்திய கல்வி மற்றும் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகங்கள் இதை ஒரு பணியாக செய்து வருகிறது. கல்வி நிகழ்ச்சிகளில் செய்திகள், நிகழ்வுகள், வினாவிடை, உரைச்சித்திரம், கல்வி சம்பந்தப்பட்ட படக்காட்சிகள் பள்ளி கல்வி ஒளிபரப்பு மூலம் முறைசாரா கல்வி வாய்ப்புகளையும் நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. ஆகவே இந்த பள்ளி கல்வி நேரடி பாடங்களை ஒளிபரப்பு செய்தல், வானொலி தொலைக்காட்சி மூலம் கல்வி ஒளிபரப்பு எப்படியெல்லாம் பயன்படுகிறது, ஆசிரியர்கள் இல்லாத போதும் கல்வி ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் மாணவர்களுக்கு தானாகவே பாடம் கற்பிக்கவும் இந்த முறை மிகவும் அவசியமாகிறது. சரிங்க, அதை நல்லா சொன்னீங்க. கல்வி நிகழ்ச்சியில் எந்த மாதிரி பாடம் நடத்துறாங்க? 21ஆம் நூற்றாண்டில் கல்வித்துறை மாற்றத்தில் தகவல் தொடர்பு திட்டம் உதவி புரிந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது வாழ்நாள் முழுக்க பயன்படும் கல்வியறிவு திறமையை மாணவர்களுக்கு எப்படி எளிதாக பெற முடியும் என்பதை தகவல் தொடர்பு நுட்பம் தெளிவாக குறிப்பிடுகிறது. கணினி மற்றும் இணையதளம் முறையாக பயன்படுத்தப்பட்டால் மாணவர்கள், ஆசிரியர்கள் இருவரும் பயன்பெற வாய்ப்புள்ளது. புதிய முறை பாடம் கற்பித்தலில் ஆசிரியர்கள் மாணவர்களை மையப்படுத்தி கற்பிப்பதற்கு எளிதாக வழிவகுக்கிறது. ஆர்வத்துடன் எப்படி மாணவர்கள் பயில்வது? இந்த தகவல் தொடர்பு மூலம் புதிய முறைகளில் தகவல்களை பயன்படுத்த மாணவர்களுக்கு உதவி செய்கிறது. மனப்பாடம் செய்து படிப்பதை காட்டிலும் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் கற்றலை எளிமையாக்கவும் கற்போரின் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வி அமைத்து கொள்ளவும் இந்த கற்பித்தல் முறை எளிதாக்க பயன்படுகிறது. இப்போ மாணவர்கள் எப்படி ஒன்னா கூடி படிக்கிறது? அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிலுதல் என்பது மாணவர்களுக்கு
எளிமையானது. மாணவர்களும் ஆசிரியர்களும் இடம் தகுதியை கணிக்காமல் கலந்துரையாட ஊக்குவிக்கிறது. பலவிதமான கலாச்சாரம் பிரிவினர்களுக்கிடையே பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. மாணவர்கள் கணினியை பயன்படுத்தும் போது அதிகமாக படிக்க தூண்டுவது, முடிவுகளை எளிதா தெரிவிக்கவும், சில குறைகளை எளிதா களையவும் இந்த முறை பயன்படுகிறது. சரிங்க, இது நல்லா சொன்னீங்க எப்படி படிக்கிறதுன்னு. இப்ப கம்ப்யூட்டர் வச்சு எப்படி படிக்கிறது? இணையதளம், அது சார்ந்த நுட்பங்கள், ஆசிரியர் பயிற்சி படிப்பதற்கு உகந்த சூழலை உருவாக்கவும் உதவி செய்கிறது. விமர்சனத்திற்கு உட்பட்டவை குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சரியான முறையில் களையவும் கணினி பயன்படுகிறது. சரியான புள்ளி விவரங்கள் கண்டுபிடிக்கவும் இந்த கணினி பயன்படுகிறது. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம், கல்வி கற்றலில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரவும் இந்த கணினி பயன்படுகிறது. புதிய அணுகுமுறையில எப்படி பாடத்தை சொல்லித்தராங்க? மாணவர்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி. நமது மாவட்டத்தில் மாணவிகள் தங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த தற்காப்பு கலை பயிற்சி அவசியமாகிறது. அடுத்து ஆசிரியர்களுக்கான பயிற்சி. அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வழங்கி வருகிறது. ஆண்டுதோறும் தொடக்க மற்றும் உயர்நிலை தொடக்க ஆசிரியர்களுக்கு பாடப்பொருளை வளப்படுத்துதல், புதிய கற்றல் கற்பித்தல் முறைகள், மதிப்பீட்டு முறைகள், பயிற்சி போன்றவற்றில் பணியிடை பயிற்சிகள் இந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சிக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் தரமான கல்வியை வழங்குவது. மாணவர்களுக்கு தரமான கல்வியை இந்த ஆசிரியர் பயிற்சிக்கான பயிற்சி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது தரமான கல்விக்கான செயல்முறைகள். அதில் ஒன்று எளிய செயல்வழி கற்றல் முறை. இது குழந்தையை மையமான வைத்து வழங்குவதான கல்வி முறை. இதில் குழந்தைகள் சிறு சிறு செயல்பாடுகள் மூலம் சுதந்திரமாக கற்றல் சூழ்நிலையை மகிழ்வுடன் கற்றுக்கொள்கின்றனர். அடுத்தது படைப்பாற்றல் கல்வி முறை. இதில் மேல்நிலை வகுப்பு, அதாவது உயர் தொடக்க வகுப்புகள் குழந்தைகள் தங்களுடைய படைப்பாற்றல் மூலம் கல்வி முறையை மேம்படுத்துவதை தெரிந்து கொண்டோம். இந்த முறையில் மாணவர்கள் எளிதாக தாமே கற்பதோடு அவர்களோட படைப்பாற்றல் திறனையும் வளர்த்துக் கொள்கின்றனர். அடுத்தது துணைப்பாட புத்தகங்கள். அதற்கு இன்னொரு பெயர் என்னன்னா புத்தக பூங்குத்து. இது பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தமிழ் மற்றும் ஆங்கில புத்தக பூங்குத்து புத்தகங்கள் மாணவர்களோட வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது. துணைப்பாட புத்தகங்கள் மாணவர்களோட வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது. அடுத்ததாக அறிவியல் உபகரண பெட்டி. அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் ஆசிரியர்கள் செய்து காண்பித்து அறிவியல் விதி கருத்துக்களை மாணவர்கள் எளிதாக இந்த அறிவியல் உபகரண பெட்டி மூலம் கற்பித்துக் கொள்கின்றனர். ஓ, இப்படிதான் சொல்லித்தராங்களா? அனிமேஷனை வச்சு பாடம் சொல்லித்தராங்க. அனிமேஷன் குறுந்தகடுகள் மூலம் மாணவர்கள் தங்களோட ஆங்கில தகவல் தொடர்பை எளிதாக பயன்படுத்தி குறுந்தகடுகள் மூலம் மாணவர்கள் தங்களுடைய வலுவூட்டுதல் பயிற்சியை இந்த அனிமேஷன் குறுந்தகடுகள் சாதனமாக பயன்படுத்தி தங்களோட கற்றலை எளிதாக்க பயன்படுத்த உதவுகிறது. இதனால் ஆங்கில தகவல் தொடர்புக்கு இந்த அனிமேஷன் குறுந்தகடுகள் மேலும் உதவுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அப்ப இப்படிதான் சொல்லி தராங்க. வரைபடத்தை வச்சு பயிற்சி தராங்க. இந்த புத்தகம் நம் நாடு, உலக அரசியல் சார்ந்த தகவல்கள், இயற்கை வளங்கள் மாற்றம், புவியியல் சார்ந்த விவரங்கள் பற்றிய அறிவை இந்த வரைபடத்தால் பயிற்சி புத்தகம் மாணவர்களுக்கு தங்களுடைய அறிவை வளப்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக தொடர்பு மற்றும் முழுமையான மதிப்பீடு. இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பள்ளியும் இணையதளத்தில் தங்கள் பள்ளிகள் குறித்த சுய விவரங்களை 6 செயற்களங்களில் பதிவேற்றம் செய்ய உதவுகிறது. இப்பள்ளிகள் மாவட்ட குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் மாநில குழுவினரால் ஆய்வு செய்யவும் இந்த தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு பயன்படுகிறது. அறிவியல் கல்வியை பத்தி சொல்லுங்க. அறிவியல் துறையின் முக்கியமான பங்கை பற்றி பார்ப்போம். அறிவியல் துறையில் கல்வியின் பங்கு மாணவர்கள் மத்தியில் எப்படி உள்ளது என்பதை தெளிவாக காண்போம். அறிவியல் கல்வி இந்திய மாணவர்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக உள்ளது. +2 முடித்த மாணவர்கள் அறிவியல் தொடர்பான துறைகளையே விரும்பி படிக்கின்றனர். கல்லூரிகள் பல்வேறு புதிய வகையிலான அறிவியல் படிப்புகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்திய வண்ணம் உள்ளது. இன்றைய உலகில் அறிவியலின் மதிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. நடைமுறை வாழ்வில் அறிவியல் எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகிறது. தகவல் தொடர்பு, போக்குவரத்து, வானிலை, தொலைநுட்ப அபிவிருத்தி, உயிர் அறிவியல், புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புகள், அணு அறிவியல் போன்ற அனைத்து துறைகளும் அறிவியலை மையமாக கொண்டே இருக்கிறது. அறிவியல் அறிவை பத்தி சொல்லுங்க. அறிவியல் என்பது என்ன? அறிவியல் என்பது முறையான அறிவு மற்றும் ஆராய்ச்சியின் மூலம்
பரந்த அர்த்தத்தில் உருவாக்கப்படுவது ஆகும். இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பள்ளிகளில் அறிவியல் கண்டுபிடிக்கப்படுவதன் நோக்கம் ஆரியப்பட்டா, சர் சி.வி. ராமன், அப்துல் கலாம், ஹோமி பாபா போன்ற அறிவியல் மேதைகளை உருவாக்க வேண்டும் என்பதே. அறிவியல் ஆராய்ச்சியை பத்தி சொல்லுங்க. 1. இயற்கை அறிவியல். உயிரியல், வாழ்க்கை மற்றும் இயற்கை விந்தைகள் ஆகியவை தொடர்பானது இயற்கை அறிவியல். சமூக அறிவியல் என்பது சமூக மற்றும் மனிதனின் நடத்தையை தொடர்பானது. தற்போது அடிப்படை அறிவியலான இயற்கை அறிவியலில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். பள்ளியளவில் பயிலும் அறிவியல் பாடம் கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் போன்ற பாடங்களை உள்ளடக்கியது. கல்லூரி அளவில் பயிலும் அறிவியல் பாடத்தில் ஒவ்வொரு பிரிவும் தனித்தனியாக பிரித்து புதிய முறை, புதிய கோணத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டு கல்வியை சொல்லுங்க. 20ஆம் நூற்றாண்டு முடிவடைந்தவுடன் எதிர்கால வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் சமூக முடிவுகளை உருவாக்குதல், பொதுவான பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் பகுத்தறிதல் மற்றும் பொருளாதார உற்பத்தி திறன் அதிகரிப்பு உட்பட அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது என்பதை தெளிவாக காண முடிகிறது. வாழ்க்கை, வேலை, ஓய்வு, சர்வதேச போட்டித்தன்மை மற்றும் தனிப்பட்ட சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய மையமாக உள்ளது. சிலர் பாடத்திட்டத்தில் இருந்து அறிவியலை அகற்றுவார்கள், இன்னும் சிலர் அதை பாடத்திட்ட அமைப்பாளராக முன்னேறுவார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அடிப்படை திறன்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை. 21ஆம் நூற்றாண்டு கல்வியை பற்றி சொல்லுங்க. 21ஆம் நூற்றாண்டு உருவாகும் போது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் K-12 பள்ளிகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். பலர் அத்தகைய இணைப்பை எதிர்க்கின்றனர். பெரும்பாலும் தொழில்நுட்பம் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கான படிப்பு பகுதியாக பார்க்கப்படுவதில்லை. இத்தகைய படிப்புகள் புதிய ஆசிரியர்களை தயாரிப்பதற்கான கல்லூரி திட்டங்களின் பகுதிகளாகவே உள்ளன. அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையே உள்ள உறவுகளை சிலர் பார்க்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் அறிவியலுக்கும் கணிதத்துக்கும் இடையிலான உறவுகளை பார்க்கிறார்கள். ஹாரன் எஃப். அல்லது சமூகத்தை அறிவியல் கல்வியில் சீர்திருத்தம் என்ற புத்தகத்தில் எழுதினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மீண்டும் இணைவதற்கான காரணங்களையும் மற்றும் சிக்கல்களையும் கோடிட்டு காட்டினார். ஒவ்வொன்றும் என்ன என்பதை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வது முக்கியம் என்றார். K-12 மற்றும் கல்லூரி படிப்புகளுக்கான பாடப்புத்தகங்களில் காணப்படும் தகவல் அல்லது மாநில கட்டமைப்புகள் மற்றும் தரநிலைகளில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள உள்ளடக்கம் அறிவியல் பெரும்பாலும் வரையறுக்கப்பட்டாலும் அத்தகைய வரையறைகள் அறிவியலின் மிக அத்தியாவசியமான அம்சங்களை தவிர்க்கிறது. முழுக்க அறிவியலின் தயாரிப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள். 1963ஆம் ஆண்டு அறிவியல் இதழில் வெளியான ஒரு கட்டுரையில் சார்ஜ் ஜி. சிப்சன் முன்மொழிந்த அறிவியலின் அம்சங்களை பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தகவல் தொடர்பில் கற்றல் கற்பித்தல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி முதல் கல்லூரி வரையிலும் அலுவலகங்கள், பேங்க், ரயில்வே துறை, கடைகள், ஹாஸ்பிட்டல் மற்ற எல்லா துறைகளிலும் தகவல் தொடர்பு முக்கியமானதாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம். முன்பு கணினியின் பயன்பாடு அதிகமாக கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்துவதில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் கற்றல் கற்பித்தல் மூலம் கணினியின் முக்கிய பயன்பாடு தகவல் தொடர்பில் பெரும் பங்கு வகிக்கிறது. முன்பு இருந்த கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டை விட தற்போது தகவல் தொடர்பில் கணினி பயன்பாடு அதிகமாக இருப்பதால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்ற துறையில் இருப்பவர்களுக்கும் கணினியின் பங்கு அதிகம் இருப்பதால் வேலைகளும் கற்றலும் எளிதாக்க முடிகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். சரிங்கம்மா, இதுவரைக்கும் எப்படி அறிவியல் பூரமா நாம் எப்படி படிக்கிறதுங்கிறத நல்லா சொல்லி தந்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி
அறிவியல் பலகை நிகழ்ச்சி. இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கல்வித்துறையில் அறிவியலின் வளர்ச்சி பற்றி நேயர்கள் ஒருவருடன் திருமதி கவிதா அவர்கள் உரையாடுவதை கேட்டோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.